நான் டாக்டர் மனோஜ், பீடியாட்ரிஷியன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா க்ரோயிங் பெயின், அதாவது வளரும் வலிகளை பத்தி பார்க்க போறோம். நார்மலா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. சாயந்தரம் ஆனா அவனுக்கு கால் வலிக்குதுங்கிறான், இல்லை நைட்டு தூங்குறப்போ 2 காலும் வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. நார்மலா இது க்ரோயிங் பெயினா தான் இருக்கும். க்ரோயிங் பெயின்ங்கிறது ஒரு 3 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நைட் டைம்ல ஒரு வலி வரலாம். லைக் ரொம்ப விளையாண்டுருந்தாலோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து வலிக்குதுன்னு சொல்லி குழந்தை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு 10 to 20% இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி வலி சொல்லுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த காட்ட மாட்டாங்க. தொடை வலிக்குதும்பாங்க, இல்லை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. முட்டி அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. தொடை இல்லை கால் வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி வந்து நாங்கள் மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்டால், நார்மலா அந்த குழந்தைக்கு வந்து ஒன்னா மசாஜ் பண்ணி வச்சிங்கனாவோ இல்லை சுடுதண்ணி ஒத்தனை வச்சிங்கனாவோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த வலி சரியாயிடும். அதை விட்டு இன்னும் வலிக்குன்னு சொன்னா நீங்க டாக்டர் சொன்ன டோஸ்ல பேராசிட்டமால் கொடுத்தீங்கன்னா அந்த வலி குறைஞ்சிடும். அது இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைக்கு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்கனாலும் வந்து இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிடும். எப்போ நீங்க டாக்டரை வந்து பார்க்கணும்னு சொன்னோம்னா, சப்போஸ் இந்த கால் வலியோட அவங்களுக்கு ஃபீவர் இருக்கு, இல்ல நொண்டி நடக்கிறாங்க, இல்ல வெயிட் லாஸ் ஆகுது அவங்களுக்கு, இல்ல காலை கீழே வைக்க மாட்டேறாங்க, இல்ல முட்டி ஏதாச்சும் வீங்கி இருக்கு, இல்ல ஒரு சைடு கால் வலி இருக்கு, இல்ல நைட் வந்து ஃபுல்லாவே தூங்காம அழுதுட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நீங்க கண்டிப்பா பீடியாட்ரிஷியனை வந்து பார்க்கணும்.